20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தின் தொடர்ச்சியான சில காரியங்களை இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் பார்ப்போம். அன்றைக்கு நான் 20 நிமிஷத்துக்குள்ள முடிக்க வேண்டிய சூழ்நிலை, ஆகையினாலே அதை நாங்கள் முடிச்சிட்டோம். இதனால் அதில் சில காரியத்தை இன்னொரு விதமாக நாங்கள் தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகையினாலே கர்த்தர் நல்லவர். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் நற்கிரிகையும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஆமென். அதனால நாங்கள் பார்த்தோம், ஆண்டவருக்கு நாங்கள் உபயோகமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு நாளும் பாசருக்கு உபயோகமா இருந்தா பரலோகம் போக முடியாது. ஆமா இல்லையா? சர்ச்சுக்கு உபயோகமா இருந்தா பரலோகம் போக முடியாது. கர்த்தருக்கு உபயோகமா இருக்கணும். அநேகரை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் சர்ச்சுக்கு நல்லா வேலை செய்வார்கள், சேர்ச்சுக்கு மாடாய் முறிவார்கள். என்ன பார்த்துருப்பீங்க? அநேகரை சேர்ச்சுக்கு சும்மா மாடா முறிஞ்சு சரியா கஷ்டப்படுவார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் துதிக்க மாட்டார்கள், ஒழுங்கா பாட மாட்டார்கள். என்ன வசனம் தெரியாது. குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா அதை வேத வசனத்தின்படி தீர்க்க தெரியாது. என்ன குடும்பத்துல டெய்லி கலபலையா இருக்கும், பெரிய குழப்பமா இருக்கும், பெரிய நெருக்கங்கள், இக்கட்டுகள், இன்னல்கள், போராட்டமான சூழ்நிலையிலே அநேகர் வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன், தேவனுடைய பிள்ளை, நாங்கள் கர்த்தருக்கு சரியான முறையில் உபயோகமானவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு நாங்கள் பயனுள்ள பாத்திரங்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறபடி நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப ஜீவியம், சபை, சமுதாய ஜீவியத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு வீட்டுல பொண்ணும் பெரிய வீடு, என்ன பெரிய வீட்டுல எல்லா விதமான பாத்திரங்களும் இருக்கு. ஓமா என்ன என்ன மண் இருக்குது, மரம் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, கிளாஸ் இருக்குது, என்ன அலுமினியம் இருக்குது, ரப்பர் இருக்குது, அப்படியெல்லாம் பலதரப்பட்ட பாத்திரங்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக, கர்த்தருக்கு ஏற்ற உபயோகமான பாத்திரங்களாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். எந்த சூழ்நிலையிலும், எந்த சந்தர்ப்பத்திலும் எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் நாங்கள் கர்த்தருக்கு உபயோகமா இருக்க பழகணும். ஆமென். பாருங்க, இப்ப நான் நல்லா பாட முடியாது, எனக்கு நான் பாடினேன்னு சொன்னா சில உங்களை எல்லாரும் கஷ்டமாயிரும். அதனால நான் ஹை பீச் எல்லாம் பாட்டு பாடுவேன். அதனால நான் மைக்கம் எடுக்கிறது இல்லை, நான் பாடுறதும் இல்லை, பின்னால சேர்ந்து வருவேன். ஆனா ராகத்தை மிஸ் பண்ண மாட்டேன். ஆனாலும் என்னால அது செய்ய முடியும். ஆனா சிலர் செய்வார், பாடுவார் நல்லா, என்ன ஏஞ்சல் பாடுவார், என்ன நீங்க தவி பாடுவாள், லோவுல பாடுவார்கள். நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், ஹையில என்ன மாதிரி பாடி பழகிறாங்கப்பா, லோவுல பாடி பழகுங்க. நான் பாடல் கூட பாடி பழகுங்க. பாடல்களை வீட்டை கேட்டு பாடமாக்குங்க. எத்தனையோ பாட்டு எங்களுக்கு பாடமா இருக்கு. ஆரம்பத்துல படிச்ச பாட்டெல்லாம் அப்படியே பாட்டை ஸ்டார்ட் பண்ண எல்லாம் அப்படியே வசனமா வந்து கொண்டே இருக்கு. ஆனா இப்பத்தே ஜெனரேஷனுக்கு ஸ்கிரீன்ல போட்டு ஒன்றும் ஞாபகம் இல்லை, தடுமாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினாலே எங்களால எல்லாம் முடியும் என்று அர்த்தம் கிடையாது. சில கணத்திற்கும் சில கனமீனத்திற்குமானவர்கள். இப்ப பாருங்க, கப்பன் சோசர் இருக்கிற இடத்துல புட்டுப்பானையும் புட்டு முடியும் இருக்கலாமா? அதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா? என்ன அதே நேரம் தேயிலவடி இருக்கிற இடத்துல கப்பன் சோசர் இருக்காது. ஏன்னா கப்பன் சோசருக்கு சும்மா அப்படி ஆட்கள் ஒரு இனியால் ஒரு பெரிய மதிப்பு, ஒரு மரியாதை. அப்ப வேதம் சொல்லுகிறது, சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் போன கிழமையும் சொன்னேன், கனவீனமான காரியமும் நம்மிடத்தில் உண்டு, கனமான காரியங்களும் நம்மிடத்தில் உண்டு. யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, யாரும் பரிபூர்ணம் கிடையாது. ஆண்டவர் இயேசுவை தவிர பரிபூர்ணமானவர்கள் நாங்க யாருமே இல்லை. விளங்கலாம்? நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் பரிபூர்ணமானவர் நமது ஆண்டவரா இயேசு மாத்திரமே. ஆமென் சொல்லுங்க. அதனாலே எங்களுடைய வாழ்க்கையில
கனவீனமான காரியம் எனக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்றது எனக்கு என்ன பற்றி தான் தெரியும். ஆமா இல்லையா? உங்களுக்கு சொல்லுங்க, உங்களை பற்றி தான் தெரியும். ஆனா சிலருக்கு மத்தியாகல கனவீனம் தான் தெரியும், தங்கட கனவீனம் தெரியாது. அது ஒரு முரட்டான, ஒரு மேட்டிமையான, ஒரு அகங்காரமான பாவ சிந்தனை. முதலாவது, எங்களோட தவறுகளை ஒத்துக்கொள்ளுகிற மனநிலை இருக்கணும். அப்பொழுதுதான் நாங்க நல்லா இருக்கலாம். ஆமேன். நாங்கெல்லாம் 17 வயசுல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோம், வர்ஷிப் பண்ணுவோம். ஒரு அண்டி பின்னால சர்ச்சில் இருப்பாங்க, நாங்க இருந்தது தலைமச்ச பேர்ல. அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பக்கம் பயம் இருக்கும், அடுத்த பக்கம் நடுக்கம் இருக்கும். ஏன் தெரியுமா? எங்கடா புலவுறோம், கடைசியில தப்பவே இல்லாது. நாங்க ஒரு 50 பேர் 100 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த அண்டி இருப்பா, டேய் வாங்கடா இங்கன்னு வா, நாங்க 2 பேரும் போ, நானும் நாரோனும், நாங்க 2 பேரும் ஊழியக்காரில் இருக்கிறோம். போனோன்னு சொல்லுவா, இதேன்னு இப்படி சொன்னீங்க, இதை இப்படி சொல்லியிருக்கலாம். சாரி ஆண்டி, நல்ல விஷயம், நல்ல விஷயம், ஏற்றுக்கொள்ற பழக்கம் இருக்கு ரீசாண்டி. ஐயோ, அடுத்து சொல்லுவா, இதை இப்படி சொல்லியிருக்கலாம், இந்த பாடல் இப்படி பாடணும் தம்பி, நீங்க புலவிட்டுட்டீங்கன்னு சொல்லலாம். அதாவது சிறந்தாழ்த்தி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். நன்றி, சோத்திரம், நீங்க சொல்றதுக்கு நன்றி. ஒரு நாளும் அவ விட்டும் போக இயலாது, அவ எங்களை விட்டு போற ஐடியாவும் இருக்காது. 3 வருஷம் ஃபுல் ட்ரைனிங். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்பொழுது நாங்க 2 பேரும் எங்க ஊழியத்துக்கு போனாலும் எங்களை வாங்கன்று சொல்ற அளவு கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆமா, இந்த பாருங்க, சிலருக்கு தப்பு சொன்னா பிடிக்காது, எல்லாம் கணக்கு கதை பாரு, இதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. சில கனவீனமான விடயங்கள் எங்களிடத்தில் உண்டு, எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ற அர்த்தம் கிடையாது. சில கனவீனங்களும் நம்மிடத்தில் உண்டு, சில நல்ல காரியம் உண்டு. அதில் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கடவுளுடைய பிள்ளைகள் சரியாய் நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அதாவது எப்படி ஒரு மனிதன் கர்த்தருக்கு உபயோகமாய் மாற முடியும். அதன் அடிப்படையில் இன்று நாளும் ஒரு 5 காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதே வசனத்திலே நாங்கள் தியானிக்கலாம். கர்த்தர்